ஒரு பட்டினி பிள்ளை ஒரு பாட்டிலேயே வாடை வைக்க முடியாம இருந்த ஒரு அம்மா இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். அவங்க கதை நீங்களா கேட்க மாட்டீங்க. வாழ்க்கை நம்ம மேல வெல்லறதுனால தான் நம்ம கைய படிக்கிற கடைய கடந்து வெற்றி வருது. இந்த வீடியோல ஒரு தாயின் கஷ்டம், ஒரு பெண்ணின் கனவு, ஒரு இந்தியன் ஐஏஎஸ் அதிகாரியின் போராட்டத்தை உங்க மனத்துல பதிஞ்சிடுவேன். நீங்க யாரா இருந்தாலும் இந்த கதை உங்களுக்கு ஒரு தீப்பொறி போல இருக்கும். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிற்றூர்ல கோபிகா அப்படின்னு ஒரு பெண்ணு பிறந்தா. அப்பாவை அவர் 4 வயசுலயே இழந்துட்டாங்க. அம்மா தினமும் வீட்டுக்கு வீடு வேலைக்கு போய் பசங்க பசிக்காம இருக்க வாழ்ந்தவங்க. மழை வந்தாலும் வேலை, வெயில் வந்தாலும் வேலை. அம்மா கையில சதை கிடையாது. ஆனா பசங்க வாய்க்கு சோறு இருந்துச்சு. கோபிகா பள்ளிக்கூடத்துக்கு பாஸாக செல்ல கையில புத்தகம் இல்லாத நாள் கூட இருக்காது. அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ படிக்கணும், நம்ம வாழ்க்கை மாதிரி உன்னோட பிள்ளைகள் வாழக்கூடாது. படிப்புக்கு அக்கறை இருந்தாலும் ஊர்ல பெண்ணுங்க படிக்கிறது பெருசா கெட்ட பாவம் மாதிரி பார்ப்பாங்க. நான் ஐஏஎஸ் ஆகணும், என்ன தாய்க்கு ஒரு பெரிய பேர் வரணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க தினமும் ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. இட்லி விக்கிற கடையில 2 மணி நேரம் வேலை பண்ணி டீச்சர் கிட்ட டியூஷன் கட்டியிருக்காங்க. வீட்ல விளக்கு இல்ல, ஆனா மனசுல விடியற்காலம். 10வது தேர்வுல டிஸ்ட்ரிக்ட் முதல். பின்னாடி லாயம் போடாம அரசு கல்லூரி யுபிஎஸ்சி. ₹1 கூட இல்லாத அம்மா மகளுக்கு டெஸ்ட் சீரிஸ் பணத்துக்காக நகையை அடைமாம் வச்சாங்க. 3வது முயற்சியில கோபிகா ஐஏஎஸ் தேர்வு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல மாகாண ஆட்சியாளரா பணியாற்றுறாங்க. அம்மா கையில சோறு இல்லாம இருந்ததால தான் மகள் உலகத்தை கண்ணாடி மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. கஷ்டம் இருந்தா வாழ முடியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. நம்பிக்கை இருந்தா பட்டினிக்குள்ளேயே பாரதியார் இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் உங்க கனவு சின்னதா இருக்காதே, அது பெரியதா இருந்தாதான் அதுக்கான வழி அர்த்தமா இருக்கும். இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணியிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கன்னத்துல ஒரு கனவு இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க, நீங்க கூட ஜெயிக்கலாம்.